வணக்கம். இது தமிழ் டெக் குருஜி. நண்பா, இன்னைக்கு வந்து என்ன சொல்லி தர போறேன்னா, உங்களோட ஐஓபி மொபைல் நம்பரை வந்து எப்படி வந்து ஆன்லைனில் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி தர போகிறேன். இது வரைக்கும் தமிழ் பேங்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நண்பா வந்து 2016 டிசம்பர் 22 அன்னைக்கு வந்து இவங்க வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து அவங்களோட சர்வரில் கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, முன்னாடி இந்த எடிட் ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் போனீங்கன்னா, உங்களுடைய இன்டர்நெட் பேங்கிங் அக்கௌண்ட்டில் எடிட் ப்ரொஃபைலில் போனீங்கன்னா பாட்டத்தில் சேஞ்ச் மொபைல் நம்பருங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து அவங்க வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 22 அன்னைக்கு வந்து இந்த ஆப்ஷனை வந்து ரிமூவ் பண்ணாங்க அவங்களோட சர்வர் அப்டேட் அன்னைக்கு. அதுக்கப்புறம் அந்த ஆப்ஷனே இதில் வந்து இல்லை. அதுக்கப்புறம் வந்து நான் ஐஓபி கஸ்டமர் கேர் கேட்டதில் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, ஒரு செக்யூரிட்டி ரீசனுக்காக வந்து இந்த ஆப்ஷன் தற்காலிகமாக தான் ரிமூவ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போதைக்கு வந்து உங்களுக்கு மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கணும்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஐஓபி பிரான்ச்சை கூட விசிட் பண்ண தேவையில்லை நண்பா. உங்களுடைய ஒரு ஏடிஎம் கார்டு தேவை. ஐஓபி ஏடிஎம் சென்டரில் போனதுக்கப்புறம் உங்களோட ஏடிஎம் கார்டை ப்ளக்இன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்டேட் மொபைல் நம்பருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் மூலமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை தாண்டி இவங்க வந்து ஏதாவது சர்வரில் வந்து அப்டேட் கொண்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் இங்கே ஒரு டியூட்டோரியல்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். கூடிய சீக்கிரமே இவங்க வந்து பழையபடி அந்த ஆப்ஷன் கொண்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திப்போம். அதுவரை உங்களோட வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.